ஹாய் வீவர்ஸ். உலகத்தில் உள்ள சில மர்மங்களை பற்றிய விளக்கங்கள் அறிவியலாளர்களால் சொல்லப்பட்டாலும் கூட இப்பொழுதும் நம்ப முடியாத ரகசியங்கள் நிறையவே இந்த உலகத்தில் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளால எப்பவுமே நம்ப முடியாத 6 மர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் எபிசோட். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்பர் 6, த ஏலியன் ஃபேரோ. எகிப்து மன்னரான அக்கநாட்டன் அவர் ஆட்சி செய்த காலத்தில் எகிப்திய மக்களிடையே ஒரு பெரிய மத புரட்சியை தொடங்கினார். மக்கள் அனைவரையும் கட்டாயப்படுத்தி அவர்களோட பாரம்பரியமான பல தெய்வ கொள்கைகளை கைவிட வச்சாரு. ஏன்னா அவர் நினைச்சாரு மக்கள் அனைவரும் ஏட்டன் கடவுளை வணங்கணும்னு. இவர் எகிப்தில் 17 வருடங்கள் ஆட்சி புரிஞ்சாரு. அந்த காலகட்டத்தில் எகிப்தியர்களின் கடவுள்களான ஏமுன் மற்றும் மோண்டு கடவுள்களின் பெயர்கள் இல்லாம பண்ணாரு. அதற்கு பதிலாக ஏட்டன் கடவுளை அவங்க இறைவனா மாத்தினாரு. இதுல என்ன மர்மமான விஷயம் இருக்கு? வரலாற்றுல நிறைய மன்னர்கள் பணிந்தது தானேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்கநாட்டன் பற்றிய சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்கள் இன்னும் நிறையவே இருக்கு. வாங்க பார்க்கலாம். அக்கநாட்டனின் உண்மையான பெயர் ஆமென்ஹோட்டப் IV. அவருடைய பெயரை அக்கநாட்டன்னு மாற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் எகிப்துக்கு புது தலைநகரை உருவாக்கி அதன் பேர் அமர்னான்னு வச்சாரு. அவர் அந்த சமயத்தில் ராணி நெஃபர்டிட்டியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அக்கநாட்டன் பார்க்கறதுக்கு ஒரு ஏலியன் மாதிரி தான் தெரிவார். அவரோட கண்கள் வேற்றுகிரகவாசியின் கண்கள் மாதிரி இருந்தது. அவரோட உடலமைப்பும் சாதாரண மனிதர்கள் போல இருக்காது. உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் எகிப்தை சேர்ந்த மொத்தம் 9 ராஜாக்களை ஸ்டடி பண்ணாங்க. அதில் 8 பேர் நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் அக்கநாட்டன் மட்டும் வேற மாதிரி இருந்தார். அவரோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணப்போ அவரோட செரிப்ரல் கோர்டெக்ஸில் விசித்திரமான வளர்ச்சி இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அவர் ஒரு மியூட்டன்ட்னா புதிய மரபியல் தன்மை கொண்டவர். அவருடைய மூளை சாதாரண மனிதனின் மூளையை விட பெருசாக இருந்தது. இவரோட இந்த மாதிரியான லுக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை வச்சு மனிதன் மற்றும் வேற்றுகிரகவாசிக்கு பிறந்த ஹைபிரிட் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை முறையும் வித்தியாசமாக தான் இருந்தது. அவரோட இந்த மிஸ்டீரியஸான பிஹேவியர்ஸ்னால அனைவராலும் வெறுக்கப்பட்டார். அவருக்கு பின் அவர் மகன் அரசு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவரோட தந்தை உருவாக்கின கடவுள்களை தூக்கி போட்டுட்டு எகிப்தியர்களின் கடவுள்களான ஆமன் மற்றும் மோண்டுக்களை திரும்ப கொண்டு வந்தார். நம்பர் 5, கிராண்ட் கேன்யான் ஃபர்பிடன் ஜோன். அமெரிக்காவில் இருக்கிற கிராண்ட் கேன்யான் எப்பையும் விவாதத்துக்குரிய இடங்களில் ஒன்றாவே இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க செய்தித்தாளான அரிசோனா கெசட்டில் இந்த கிராண்ட் கேன்யானில் எகிப்தை சேர்ந்த ஒரு குகை கிடைச்சிருக்குன்னு செய்தி வெளியே வந்தது. அதை யாருமே நம்பலை. ஏன்னா எகிப்தியர்கள் எப்பையும் அமெரிக்காவுக்கு போகலைன்னு சொல்லப்படுது. ஒரு முறை ஒரு நபர் கொலராடோ நதியில் தன்னோட படகுல போகும்போது அவருக்கு அந்த வழியில் மலை மேலே இருக்கிற ஒரு குகை கண்ணில் பட்டுச்சு. அவர் அரசு அதிகாரிகள் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னார். அவங்க இந்த நபர் சொல்கிற விஷயம் உண்மையான பரிசோதிக்கிறதுக்கு பரிசோதகர்களை த கிரேட் கேன்யானுக்கு அனுப்புனாங்க. இந்த விஷயம் அங்க இருக்கிற லோக்கல் மீடியாக்கும் தெரிய வந்தது. மீடியா பீப்புளும் அங்க என்ன இருக்கக்கூடும்னு கியூரியாசிட்டியோட அங்க போனாங்க. அந்த குகையில எகிப்தியர்கள் பயன்படுத்திய வரலாற்று கால பொருட்கள் கிடைச்சது. இவற்றை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம். இந்த குகையிலிருந்து எகிப்திய செப்பு கருவிகள், பழங்கால பொருட்கள், ஹேரோகிளிப்ஸ் அண்ட் மமிஃபை பண்ண உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த குகையை முழுசா பரிசோதிச்சு எகிப்தியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. எகிப்தியர்கள் இந்த பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே வந்திருக்காங்கிற விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. கிராண்ட் கேன்யான்ல உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு குகை இருக்கா? இருந்தா எகிப்தியர்கள் உண்மையாவே அங்க வந்தாங்களா? ஒருவேளை அங்க வரலன்னா அப்போ அவங்களோட வரலாற்று கால பொருட்கள் அங்க எப்படி வந்தது? இந்த விஷயத்தை பற்றி அமெரிக்க அரசு எந்த ஒரு பதிலையும் விளக்கத்தையும் தர மறுக்கிறாங்க. அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்கங்கிறது இங்கே பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அமெரிக்காவை சேர்ந்த அறிவியலாளர்களில் சிலர் இது உண்மைதானும் சொல்கிறாங்க. கிராண்ட் கேன்யானில் இருக்கிற சில பகுதிகளுக்கு இந்து மற்றும் எகிப்திய கடவுள்களோட பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர்களை யார் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கிராண்ட் கேன்யானை பார்க்க நிறைய பேர் வராங்க. ஆனால் கிராண்ட் கேன்யானில் இருக்கிற சில பகுதிகளுக்கு செல்ல அரசு அதிகாரிகளை தவிர்த்து வேற யாரும் அந்த பகுதிகளுக்குள்ள நுழைய அனுமதி இல்லை. இங்கே இந்த மாதிரி குகைகள் நிறையவே இருக்கு. அவற்றை ஹாபிக்கள் உருவாக்குனாங்க. இந்த குகைகளுக்குள்ள யாராலும் நுழைய முடியாது. இந்த குகைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அதனால தான் அனைவரும் இந்த இடத்துல தான் எகிப்தியர்கள் இருந்திருக்க கூடும்னு நினைக்கிறாங்க. ஆனா அமெரிக்க கவர்மெண்ட் மட்டும் இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முன் வரல. நம்பர் 4, த கோட் ஆஃப் யூஆர் நம்மோ. கோட் ஆஃப் யூஆர் நம்மோ இந்த உலகத்திலேயே மிக பழமையான அரசியலமைப்பு அல்லது பழமையான சட்ட வரைவுன்னு சொல்லப்படுது. இது மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த கோட் களிமண்ணால் செய்யப்பட்ட கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது 1800 வருடங்கள் பழமையானது. இதை 20ஆம் நூற்றாண்டுல வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஈராக்ல இருக்கிற நிபு நகரத்தில் தோண்டும் போது இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சது. இந்த ஸ்கிரிப்ட் 2 பகுதிகளாக இருக்கு. அதுல ஒன்றில் இந்த கோடை யார் உருவாக்குனாங்களோ அதை பற்றிய விஷயங்கள் மற்றும் 2வது பகுதியில் 5 விதிகள்
விதிகள், அதாவது அந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்த சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. 1852 சான்யூல் கிரேமர்ங்கிற நபர் இந்த கோடை டீகோட் பண்ணாரு. இதுல ஆச்சரியகரமான விஷயம் என்னன்னா, அந்த சட்டங்கள் அனைத்தும் சரியா நமக்கு இப்ப இருக்கிற சட்டங்கள் மாதிரியே இருக்கு. அந்த காலத்துல திருட்டு மற்றும் கொலை மாதிரியான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன தவறுகளுக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலையும் மந்திர தந்திரங்கள் செய்யறவங்களை குற்றவாளிகளா குறிப்பிடுறாங்க. நிரபராதிகளை காப்பாத்துறதுக்கு உண்டான சட்டங்களும் இருந்திருக்கு. தவறான தண்டனை கொடுத்தா ஜட்ஜுக்கு அரசர் தண்டனை விதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னரான காலங்களிலும் சட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா யூஆர் நம்மு மட்டுமே நம்மளுக்கு கிடைச்ச எழுத்து வடிவிலான சட்ட குறியீடுகள். இந்த விதிகளை அரசர் யூஆர் நம்மு அல்லது அவர்களோட மகன் எழுதியிருக்கலாம்னு நம்பப்படுது. நம்பர் 3, சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். கொல்கத்தா நேஷனல் லைப்ரரி எப்பொழுதும் அமானுஷ்யம் நிறைந்த இடமாக அறியப்படுகிறது. இந்த நூலகத்தில் 250 ஆண்டுகள் பழமையான ஒரு ரகசிய அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது யாராலும் நுழைய முடியாத ஒரு மர்மமான அறை. இதில் எந்த விதமான திறப்பும் இல்லை. இது முன்பு ஒரு அரண்மனையாக இருந்தது. 1891 இந்த அரண்மனையை லைப்ரரியா மாத்தினாங்க. இந்த சேம்பர் கண்டெடுக்கப்பட்ட பிறகு இதை பற்றிய பல ரிசர்ச் நடத்தப்பட்டது. இந்த சேம்பர் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இந்த சேம்பரை அவங்களோட அடிமைகளை சித்திரவதை செய்ய பயன்படுத்த சொல்லப்படுது. இங்கதான் பிரிட்டிஷர்ஸ் ஏழைகள் கிட்ட இருந்து பறிச்ச செல்வங்களை பதுக்கி வச்சாங்கன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்த அறைகளை பற்றி அறிவியலாளர்கள் சொன்ன விஷயம் நம்ப முடியாத ஒன்னாவே இருக்கு. இந்த அறைகள் அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக கட்டப்பட்டதுன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறினாலும் அது நம்பும்படியாக இல்லை எனவும், இந்த சேம்பர்ல ஏதோ கிடைச்சதுனால அதை வெளியே தெரியாம பாதுகாக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் கூறுகின்ற கதை என்றும் சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி இந்த லைப்ரரி உண்மையாவே ஒரு மர்மமான பகுதி தான். அங்க இருக்கிற மக்கள் இதை ஒரு ஹாண்டட் பிளேஸ்னு சொல்றாங்க. யாராவது அந்த லைப்ரரியில உட்கார்ந்து படிச்சா அவங்களுக்கு வித்தியாசமான சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய அறைகளுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கணும், அவற்றை ஒரு தடவை கூட யாரும் திறக்கலன்னு சொல்லப்படுது. நம்பர் 2, டெம்பிள் இன் ஜெருசலேம். இஸ்ரேலில் இருக்கிற த ஹோலி டெம்பிள் அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய வழிபாட்டு மையமாகவும் தேசிய அடையாளமாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது இப்போ இருக்கிற ஜெருசலேமில் கட்டப்பட்டிருக்கு. பைபிளில் கூட இந்த டெம்பிள் ஆஃப் ஜெருசலேம் பகுதிக்கு வந்து கடவுள் மக்களை சந்திப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே அந்த ஹோலி டெம்பிள் இல்லை. ஏன்னா அது பாபிலோனியர்களால் 587 BCயில் இடிக்கப்பட்டது. அதை திரும்பவும் கட்டினார்கள். ஆனாலும் கூட ரோமானிய படையெடுப்பால் 82 ADயில் மறுபடியும் இடிக்கப்பட்டது. ஜெருசலேம்ல வசிக்கிற மக்கள் இந்த ஹோலி டெம்பிள் ஒரு மர்மமான டெம்பிளா குறிப்பிடுறாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டது உண்மைனா இந்த பகுதியில யாருக்கும் பூஜை செய்ய முடியாது. பைபிள்ல இருக்கிற ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த டெம்பிளை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. முழு உலகத்துல ஒரே ஒரு டெம்பிள் இருக்கு, அதுல தான் கடவுள் வணங்கப்படுகிறார். அதுதான் இந்த ஹோலி டெம்பிள்னு அதுல எழுதப்பட்டிருக்கு. நம்பர் 1, ஆன்ஷியன்ட் ஒலிம்பியன். கைனிஸ்காவை வரலாற்றில் வாழ்ந்த ஒரு வீர பெண்மணின்னு குறிப்பிடுறாங்க. அவங்களோட பேர் இல்லாத கிரேக்க வரலாற்று புத்தகங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவங்க. வரலாற்று நிபுணர்கள் கைனிஸ்காவை ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்ட முதல் பெண்மணியாக குறிப்பிடுறாங்க. நிபுணர்களின் கருத்துப்படி கைனிஸ்காவின் வயது 40லிருந்து 50க்குள்ள இருக்கும். அவங்க ஸ்பார்ட்டாவின் இளவரசி. அவங்க எந்த மாதிரியான குதிரையையும் அடக்கக்கூடிய திறன் வாய்ந்த பெண்மணி. அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு விளையாட்டில் கலந்துக்கிற சுதந்திரம் கிடையாது. ஆனால் கைனிஸ்கா ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு ஆண்களுக்கு சமமாக போட்டியிட்டாங்க. இது ஒரு வகையான வரலாற்றில் இடம்பெற்றிருந்த 4 குதிரைகள் கொண்ட சேரியாட் ரேஸ். 396, 392 BCயில் நடந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்ட கைனிஸ்கா இந்த போட்டிகளில் ஜெயிச்சாங்க. ஆனால் நம்ம புக்ஸ் அண்ட் இன்டர்நெட்டில் முதல் முறையாக பெண்கள் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டது 1900 வருடத்தில் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸ்லன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் கைனிஸ்கா 2000 வருடங்களுக்கு முன்பே ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சாங்க, அதுவும் 2 தடவை. அப்போ அவங்கள ஏன் ஃபர்ஸ்ட் விமன் ஒலிம்பியனா குறிப்பிடக்கூடாது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.